வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தூக்கத்தை தொலைத்து இரவு 11 மணியை நெருங்கியும் விழித்தபடி படுத்திருந்த ருத்ராவின் செவியை தேடி வந்து தீண்டிய பாடலின் வரிகள் கேட்டு அவள் முகத்தில் மெல்லிய வருத்தம் பிறந்தது. ஜீவா வரிசையாக ஒலிக்கவிடும் பாடல்களை கேட்டு அவள் அன்னை வெகுவாக சிலாகிப்பதை முன்பு எல்லாம் ஒருவித எரிச்சலுடன் உணர்ந்திருப்பவளுக்கு தற்போது அவனுடைய உண்மை நிலவரம் தெரிந்த பின்னே அவளையும் அறியாது பரிதாபம் தோன்றியது. அவன் மட்டும்தான் பெரிதாக தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பவனா? என்னவோ ஒரேடியாக தினமும் இரவில் உயிரை உருக்கும் குடும்ப பாடல்களை இசைக்க விட்டு மெழுகாக கரைகிறான் என்று தனக்குள் ஏளனமாக நொடித்து கொண்டதை எண்ணி பெருமூச்சு விட்டாள். சிறு வயதில் ஏற்பட்டுவிட்ட குடும்பத்தினரின் இழப்பை இத்தனை வருடங்கள் கடந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பதால் தானே தினமும் அவர்களுடைய நினைவுகளை தன்னுள் சுகமாக மீட்டெடுக்க என உணர்வுகளை உருக்கும் அப்பாடல் வரிகளை நாடி ஏதோ ஒரு வகையில் தனக்குள் நிறைவு கொள்கிறான் அவன். ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லலாமா? தனக்கு நேர்ந்த விபத்தை தன் குடும்பத்தினரிடம் மறைத்து விட்டதாக அவள் அன்னையிடம் பொய்யாக அவன் கூறிய சமாதான வரிகளில்தான் எத்தனை பெரிய வலி மறைந்திருக்கிறது. அது புரியாமல் அன்று அவனை எவ்வளவு அலட்சியமாக நினைத்தேன். அவளையும் அறியாமல் இரு நயனங்களும் கலங்கி நின்றது. கல்லுக்குள் ஈரம். தன்னுடைய கற்பனைக்கும் எண்ணங்களுக்கும் ஏற்ப அவனை பலவாறாக தூற்றி உதாசீனம் பேசியதை எண்ணி தற்பொழுது குற்ற உணர்வாக இருந்தது பெண்ணிற்கு. உறங்க முடியாமல் எழுந்து கொண்டவள் அருகில் திரும்பி பார்க்க பெற்றவரும் அண்ணன் மகளும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். ஓசையின்றி மெத்தை விட்டு கீழிறங்கியவள் மனதினில் இருக்கும் புழுக்கத்தை விரட்ட பால்கனி சென்று நின்று நீண்ட பெருமூச்செடுத்து வெளிக்காற்றை தன் சுவாச பைக்குள் சீராக செலுத்தினாள். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? விழிகளை இறுக மூடி தன் பின்னால் இருக்கும் கிரில் கம்பிகளை அழுந்த பற்றியவள், டேய் போதுண்டா, என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. எப்படிதான் அந்த வீட்டுல தனியா இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு கல்ல முழுங்கின மாதிரி உட்கார்ந்திருக்கியோ என்று அலுப்புடன் முழங்கினாள். அவன் அளவு இல்லை என்றாலும் இவளும் தன் வாழ்வில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாள்தான். 4 வருடங்களுக்கு முன்பு தந்தையை இழந்து கலங்கி தவித்து பின் அதிலிருந்து மெல்ல தேறி ஊரிலிருந்த வீடு நிலம் என விற்றுவிட்டு மூத்தவனுக்கு வாழ்வாதாரம் அளித்த சென்னை மாநகரிலேயே சொந்த வீடு வாங்கி அம்மாவும் மகளும் குடியேறிவிட்டனர். அவர்கள் துக்கத்தை கடந்து அடுத்து அண்ணன் காதல் தெரிந்து அவனது திருமணம் முடித்து அற்புதா பிறந்து என்று அவர்களின் நாட்கள் வேறெந்த வருத்தத்திற்கும் யோசிக்க நேரமில்லாமல் பரபரப்புடன் செல்கிறது. ஆனால் அவனுக்கு அவ்வாறு இல்லையே. அனைத்தையும் அவன் ஒருவனே தனியாக தாங்கி நின்று வெளிவர முடியாமல் தன்னுள் எத்தனை தூரம் தவித்திருப்பான். மறுநாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பி தன் வாகனத்தை எடுக்க அதன் தரப்பிடம் வந்த ருத்ரா அதனை செயல்படுத்த அவசரம் காட்டாமல் நிதானமாக கைபேசியை எடுத்து அதில் தீவிரமாக மூழ்கி போனாள். அவளை 15 நிமிடங்கள் காக்க வைத்துவிட்டு வேக நடையில் தனது வண்டியை நோக்கி வந்த ஜீவா அங்கே இருந்தவளை கண்டு மெல்ல நிதானித்தான். இவனோ கிளம்பலையா? நம்மளை பார்த்தாலே நெற்றிக்கண திறப்பாளே என தயக்கம் கொண்டாலும் தனக்கு நேரமாவதை உணர்ந்து அவள் புறம் திரும்பாமல் தன்னுடைய வண்டியில் ஏறி அமர்ந்து கிக்கரை உதைத்து கிளப்பினான். அவனை பார்க்க வேண்டி இவ்வளவு நேரமாக காத்திருந்தவளுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய பெரும் பாடாக இருந்தது. ஓர வழிகளில் அவனை அளவிடக்கூட அவளது பார்வை சிறிதும் திரும்ப முடியவில்லை. கைப்பிடியில் தன் கைபேசியை இறுக்கிக் கொண்டு அசைவற்ற சிலையாக சமைந்திருந்தாள். கிளம்பிச் செல்பவனின் முதுகை மெல்லிய பெருமூச்சோடு திரும்பி பார்த்தவள், தனக்கு எதற்கு இந்த வேண்டாத வீண் வேலை? அவனை அப்படி பார்த்தாக வேண்டும் என்று என்ன அவசியம் இப்பொழுது நேர்ந்து விட்டது? கிளம்பி செல்லாமல் பைத்தியம் போல் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். மை காட் என மானசீகமாக தன் தலையில் தட்டியபடி எரிச்சலுடன் வாகனத்தை இயக்கினாள். அவளின் மனசாட்சியோ, அவனை தீயா முறைக்கிறதுக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நேரா பார்த்து வைக்கிற உனக்கு சும்மா சாதாரணமா பாக்குறதுக்கு மட்டும் கண்ணு ரெண்டும் திரும்ப மாட்டேங்குதே என பலமாக நக்கல் அடித்து சிரித்தது.
பற்களை அழுந்த கடித்தவள், அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு அவனை பார்க்கணும் என அதனிடம் எதிர்கேள்வி கேட்டாள். என்ன கேட்டா? லூசு மாதிரி வெயிட் பண்ணது நீதானே, நீயே அதுக்கு பதில் சொல்லு. நான் என சில நொடிகள் தடுமாறியவள், நீ சொல்றது போல அவனை எப்ப பாரு நான் முறைச்சு தானே பாக்குறேன். அதான் மற்றவங்க மாதிரி சாதாரணமா பார்த்தா ஒருவேளை நல்லவனா தெரிவானோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நின்ன என்று நிமிருவாக கூறினாள். அப்படி நல்லவனா தெரிஞ்சா என்ன செய்ய போற? அது நான் என்ன செய்ய போறேன்? என்னை சுத்தி இருக்கிறவங்க அவன் கூட பேசி பழகும்போது எந்தவித டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருப்பேன். அதுக்கு தான் யோசிச்சேன் என உதட்டை சுழித்து கொண்டாள். ஓஹோ என மனசாட்சி கேலியாக இழுக்க, போதும் இதோட நிறுத்திக்கோ, உன் தொல்லையால என்னால சரியா டிராஃபிக்ல வண்டி ஓட்ட முடியல, கம்முன்னு ஓடிடு என்று அதனை மிரட்டினாள். அப்பொழுதும் வாய் அடங்காமல் அது சரி என சின்னதாக முணங்கிவிட்டே அது அமைதியாகியது. இரவு 8:30 அளவில் தோழி ஒருவளுடன் முக்கியமான விஷயம் கலந்தாலோசிக்க வேண்டும். வீட்டினுள் சின்னவள் அதற்கு இடம் கொடுக்காமல் தொல்லை கொடுக்கிறாள் என அன்னையிடம் போக்கு காட்டிவிட்டு வெளியில் காரிடாரில் நின்று கொண்டாள் ருத்ரா. சுவாரஸ்யமாக பேசியில் மூழ்கி இருந்தவளுக்கு அவர்களது தளத்தில் மின்தூக்கி நிற்கும் ஓசை கேட்கவும் ஜீவாதான் வருகிறானோ என்று ஆர்வமாக அங்கே பார்வையை ஓட்டினாள் பெண். வந்ததோ கல்யாணி. என்ன ருத்ரா, அதிசயமா வெளியே நின்னுட்டு இருக்க என்ற கேள்வியுடன் வேறு. அவளிடம் அழகாக சிரித்து வைத்தவள், இல்லக்கா, ஃப்ரெண்ட் ஒருத்தி முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தா, உள்ள பாப்பா பேச விடாம ஒரே கரைச்சல் கொடுத்தா, அதான் வெளியே வந்துட்டேன் என்றால் சமாளிப்பாக. ஓ சரி சரி, நீங்க என்னக்கா இந்நேரத்துல வெளியே போயிட்டு வரீங்க? இன்னைக்கு முத்துமாரியம்மன் கோவில்ல விளக்கு பூஜை செஞ்சாங்க, அதான் போயிட்டு வந்தேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ என்று அவளிடம் குங்குமத்தை எடுத்து கொடுத்தாள். அதை எடுத்தவள் நெற்றியில் தீட்டும் நேரம் மீண்டும் மின்தூக்கியின் சத்தம் கேட்க இவளது புலன்கள் கூர்மையாகியது. இம்முறை ஏமாற்றாமல் ஜீவாதான் அதிலிருந்து வெளிப்பட்டான். இப்பதான் வேலை முடிஞ்சு வரீங்களா தம்பி? கல்யாணியின் கேள்விக்கு ஆமாங்கக்கா என்ற மெல்லிய முறுவலை தந்தவனிடம் அவள் பிரசாதத்தை கொடுக்க அவனோ எடுக்க தயங்கினான். ருத்ரா புருவங்களை சுருக்கி அவனை அளவிட, நான் இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலையே என்று இழுத்தான். பெண்ணவள் விழிகள் தானாக விரிந்துவிட, அவ்வளவு நல்லவனாடா நீ என்று அவனை கேலியாக பார்த்தது. அட ஆமா, நானே மறந்துட்டேன் என தன் தலையில் தட்டி கொண்ட கல்யாணி, பரவாயில்ல, குடும்பத்தை விட்டு தனியா இருந்தாலும் வீட்டு பழக்கத்தை விட்டு கொடுக்காம ஃபாலோ பண்றீங்க, குட் குட். சாப்பிட்டாச்சா என்று அடுத்து விசாரித்தாள். ஆச்சுங்கக்கா, வர வழியிலேயே சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? பதிலுக்கு விசாரித்தவனிடம் இல்ல இனிமேதான் என்றவளிடம் சின்ன தலையசைப்புடன் விடை பெற்று தன் வீட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்து கொண்டான். நம்மள ஒரு ஜீவனா மதிச்சு எதுவும் பார்த்தானா பாரு. தனக்குள் குமைந்தபடி நாயகி நிற்க, ரொம்ப நல்ல பையன்ல, அவங்க பாட்டு இருக்கிற இடம் தெரியாம அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது என்று சிலாகித்தாள் கல்யாணி. அப்படியா, எனக்கு தெரியல என்று அசட்டையாக தோலை உலுக்கினாள் ருத்ரா. என்னடி இப்படி சொல்ற? பெரியவள் திகைப்புடன் கேட்க, அக்கா என்ன சலித்தவள், உங்களவுக்கெல்லாம் எனக்கு பேசி பழக்கம் இல்ல, அப்புறம் எப்படி நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்றது என்று உதட்டை பிதுக்கினாள். ஓ நீ அப்படி சொல்றியா? கரெக்டு தான் என ஏற்றுக்கொண்டு, சரி நான் போய் டிஃபன் வேலையை பார்க்குறேன், அண்ணன் வந்துடுவாரு என்று கல்யாணி நகர, அவளும் இதற்கு மேல் இனி நமக்கு வெளியில் என்ன வேலை என்று தன் போக்கில் வீட்டிற்குள் சென்று விட்டாள். தன் வீட்டு வாசலிற்கு சற்று தள்ளி பெண்கள் இருவரும் நின்றிருந்ததால் முகத்தில் அடித்தாற்போல் கதவை சாற்றி கொள்ள முடியாமல் சிறிது திறந்தே வைத்திருந்தவனின் செவிகளில் அவர்களின் பேச்சுக்கள் அப்படியே விழுந்திருந்தது. ரொம்பவே திமிர் பிடிச்சவளாதான் இருப்பா போல இருக்கு என்ற எண்ணத்துடன் கதவை சாற்றினான் ஜீவா. இரவு உடைக்கு மாறி சற்று நேரம் இலகுவாக தொலைக்காட்சியில் மூழ்கி இருந்தவன் பின் தனது வழக்கமான பாடல் தொகுப்பை போட்டுவிட எண்ணி அவற்றை எடுத்து உயிர்ப்பிக்க முயன்ற நேரம் எதிர் வீட்டிலிருந்து லேசான சத்தத்தில் ஒலித்த பாடலில் மெல்ல தன் விரல்களை விலக்கிக் கொண்டான். வெள்ளி நிலவொளி வீடு, விலகாத அன்பில் ஆடிப்பாடு, செந்தமிழ் இசையோடு சதிராடும் சொந்தம் தேநீர் கூடு. அட, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லாத பாட்டா இருக்கே என்கின்ற ஆச்சரியத்துடன் அப்பாடல் வரிகளை ரசித்து நின்றான் நாயகன். அடி ஆடு பூங்கொடியே, விளையாடு பூங்கொடியே, பாசம் ஒரு தெய்வம், பேசடி கிளியே.
சற்றென்று 80களுக்கு பாய்ந்துவிட்ட அந்த பாடலின் மூலம் இதுவரை இருந்த அவனது இளகுத்தன்மை குலைந்து போனதில் கண்களில் லேசாய் நீர் திரள அப்படியே மடிந்து அமர்ந்து விட்டான் அவன். சின்ன சின்ன ரோஜா பூவே, செல்ல கண்ணே நீ யாரு? உணர்வுகள் நெகிழ்ந்து சுவாசம் சீரற்று போக அவனது இதய துடிப்பின் வேகமும் அதிகரித்திருந்தது. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. கைமுஷ்டிகளை இறுக்கி தன்னை சமன்படுத்த முயன்றவன் சோர்வாக இமைகளை மூடி பின்னால் சாய்ந்தான். சின்னத்தாய் அவள் தந்த ராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோஜாவே. அதற்கு மேல் முடியாமல் வேகமாக எழுந்துவிட்டவன் அதிலிருந்து தப்பிக்க ஓடுவது போல் படுக்கை அறைக்குள் நுழைந்து கதவை அழுந்த மூடிக்கொண்டான். நல்ல வேளையாக காலை பொழுதை போன்று சத்தமாக அலறவிடாமல் போனதால் அப்பாடல்களின் ஒலி அங்கே விடாது துரத்த முடியாமல் தோற்றதில் லேசாக ஆஸ்வாசம் கொண்டான் ஆடவன். ருத்ராவின் வீட்டிலோ, என்னடி அதிசயமா நீயும் இப்படி டச்சிங் சாங்ஸா போடுற என்று தன் மகளிடம் வியப்புடன் வினவியபடி இருந்தார் மனோகரி. ஏன், எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப பாசக்காரங்களா இருப்பாங்களா? எங்களுக்கும் அதெல்லாம் இருக்கு. இனிமே டெய்லியும் நைட் இதே மாதிரி பாட்டு போட்டு விடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல விஷயம்தான். நம்ம வீட்டு பிள்ளையும் இதெல்லாம் கேட்டு வளர்ந்தா நல்ல பாசக்காரியா வளர்வா என்றார் உற்சாகமாக. ருத்ராவிற்கு சிரிப்பாக இருந்தது. ஜீவாவை சீண்டுவதற்கு என்றே அப்பாடல்களை ஒடுக்கிவிட்டிருந்தவள் ஒரு விஷயத்தை சிந்திக்க தவறிவிட்டாள். அவன் வரிசையாக போடுவது எல்லாம் பெரும்பாலும் குடும்ப பாடல்களாக இருக்கும். ஆனால் இந்த முட்டாள் பெண் ஒரு ஆர்வத்தில் சேகரித்து போட்டதில் அநேக பாடல்கள் அவன் உணர்வுகளை கலங்கடிக்கும் விதமான தாலாட்டு பாடல்கள். இவளின் சேகரிப்பை அவன் நிச்சயமாக ரசித்திருப்பான் என்று இவள் மெத்தனமாக நினைத்திருக்க, அவனோ அதை காது கொடுத்து கூட கேட்க முடியாமல் ஓடி ஒளிந்து வேதனையோடு படுக்கையில் முடங்கியிருந்தான். நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.